ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போறோம். என்ன டிஷ்ங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பலாக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வேக வச்சிருங்க. மஞ்சள்தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் காஞ்ச மிளகா, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, இது மூணையும் வந்துட்டு அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்ருங்க. இது கூடவே நம்ம பலாக்காய் வந்துட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள், மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கிறதுனால அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தனியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு, இது 3 வந்துட்டு அரை ஸ்பூன் எடுத்து அதை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதையும் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு மூடி குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ குக் ஆகிருக்குன்னு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட பலாக்காய் சுக்கா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே லாஸ்ட்டாக வந்துட்டு புதினா இல்லைன்னா மல்லிச்செடி தூவி லைட்டாக கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான பலாக்காய் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு மட்டன் சுக்காவே தோத்துடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.